ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 9வது வசனம். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. ஞானி மூடனுடன் வழக்காடுகையில், அப்போது இதில் வழக்காடுறது யார் அப்படின்னு பார்த்தா, ஞானி தான் மூடனோட என்ன பண்ணுறாரு, வழக்காடுறாரு. அப்போது அது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஞானி அப்படின்னா நல்லா தேர்ந்த ஒரு நபர், நல்ல ஞானத்தில் தேர்ந்த ஒரு நபர். மூடன் அப்படின்னு டோட்டலாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க கொஞ்சம் எதையுமே விளங்கி கொள்ளாத ஆட்கள், இல்லைன்னா தான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சாதிக்கிற ஆட்கள், அப்படிப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரீம் அது. அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் யார் ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஞானி தான். ஆனால் இந்த ஞானி என்ன பண்ணுறார் அப்படின்னா, மூடனுடன் வழக்காடுறார் அப்படின்றத நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்போ ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை அப்படின்னு சாலமோன் ஞானி இந்த வசனத்தை சொல்கிறார். அதாவது சினந்தாலும் அப்படின்னா கோவப்பட்டாலும், சிரித்தாலும் அப்படின்னா ஒருவேளை சமாதானமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சிரித்து பேசி அந்த சூழ்நிலையை மாற்ற முயற்சி பண்ணாலும் அதில் என்ன இல்லை, அமைதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார், நம்மை ஞானிகளாக வைத்திருக்கார். அவருடைய ஞானத்தை கொடுத்து நம்முடைய பேதமையெல்லாம் விளக்கி நம்மை ஞானிகளாக வச்சுருக்காரு. நம்ம மூடர்களோடு போய் வழக்காடுறோமா? அப்படி வழக்காடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை அப்படின்னு தான் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 20:3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு இடத்துல ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்ன உடனே என்ன பண்ணணும், வழக்குக்கு அந்த வாக்குவாதத்துக்கு நம்ம விலகி கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் ஒரு மனுஷனுக்கு மேன்மையான ஒரு காரியம் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுது. இன்னொன்று, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மூடத்தனத்தில் நிலச்சிருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பிடிச்ச மயிலுக்கு தான் 3 கால் அப்படின்னு சொல்லி சாதிக்கணும் அப்படின்ற விதத்தில் அவங்க தான் அதில் என்ன பண்ணுவாங்க, ஆர்வமாக தலையிட்டு கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் அவருடைய ஞானத்தை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஞானிகளாக இருக்கிற பிள்ளைகள் நமக்கு மேன்மையாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு வழக்கு வருது, வாக்குவாதம் வருதுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு விலக வேண்டியது ரொம்பவே அவசியம். அதாவது எப்பயுமே பாதி கிணறு தாண்டிட்டு விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு கிணறும் தாண்டணும்னு நினச்சிட்டா, முழு கிணறு தாண்ட முடியல, பாதி கிணறு தான் தாண்ட முடிஞ்சிருக்குன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த கிணத்துக்குள்ளேயே தான் விழணும். இதுதான் நம்ம ஞானிகளாக இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வாக்குவாதங்கள், ஒரு சண்டைகள் வரும் பொழுது நம்ம அந்த வாக்குவாதத்தில் மும்முரமாக இறங்கிட்டோன்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. நம்ம ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். அதுக்கு மேலே அந்த நமக்கு எதிராக இருக்கிற நபர்கள் அவங்க எக்கச்சக்கமாக எதை பற்றியும் பயம் இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெவல் வரைக்கும் தான் பேச முடியும். அதுக்கு மேலே நம்முடைய நியாயத்தையும் நிரூபிக்க முடியாமல் நம்ம அந்த இடத்துல ரொம்ப ஒரு தடுமாற்றத்தோடு தான் நம்ம அதை விட வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த பாதி கிணறு தாண்டிட்டு கடைசியில் அந்த கிணத்துக்குள்ளே உள்ற மாதிரி கதையாக தான் நம்முடைய அந்த வழக்கு வாக்குவாதங்கள்லாம் மாறி போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வழக்குக்கு விலக வேண்டியது நமக்கு ரொம்பவே அவசியம். இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில வாக்குவாதங்கள் வழக்குகள் வந்தது அப்படின்னும் போது அவங்க அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அதாவது இந்த இடத்துல ஆபிரகாம்
லோத்தை அவரோட கூட கூட்டிகிட்டு வராரு. அப்போது அந்த இடத்துல லோத்தை வந்து ஒரு சகோதரன் மகனாக இருந்தால் கூட அவர் ரொம்பவே தனக்கு பிள்ளை இல்லாததுனாலேயோ என்னமோ அவரை ரொம்பவே அவர் வந்து கரிசனையாக நடத்திட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அதுவும் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அந்த வாக்குவாதம் வரல. அவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் தான் இந்த வாக்குவாதம் வருது. இது வந்துருச்சு அப்படின்ன உடனே அந்த இடத்துல ஆபிரகாம் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை எப்படி சமாதானமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. அவன் செழிப்பான பகுதியை எடுத்துக்கிட்டால் கூட அதுக்காக அவர் வந்து வருத்தப்படலை. நான் தானே உன்னை விட பெரியவன், நான் தானே ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்லாம் அவர் அந்த இடத்துல எதுவுமே அவர் பண்ணலை. ஏன்னா என்ன ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான், என்ன நடத்துறது கர்த்தர் தான் அப்படின்றதுல அவர் உறுதியாகவே இருந்தார். அதனால் அந்த இடத்துல அவர் எந்த வழக்குக்கும் வாக்குவாதத்துக்கும் அவர் போகாதபடி அதுக்கு உடனே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அதே போல் அந்த சூழ்நிலைகளில் செழிப்பான பகுதியை தெரிந்து கொண்டவர்கள் சாபத்தின் பிள்ளைகளாக மாறி போகிறாங்க. ஆனால் வனாந்திரமான பகுதியை தெரிந்து கொண்ட ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில வாக்குவாதங்கள் வரும்பொழுது, வழக்குகள் வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல நம்முடைய காரியங்களை நிரூபிக்கும்படியாக நம்ம வந்து அந்த இடத்துல அதிகமாக பேசினா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், சத்தத்தை உயர்த்தி பேசினா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு லெவலுக்கு தான் நம்ம இறங்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு அதிகமான லெவலில் நம்ம இறங்க மாட்டோம். நம்மளை எப்பயுமே ஆண்டவர் பார்த்துட்ருக்காருன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குது. ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கிறோம். அதனால் அந்த வாக்குவாதத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு ஒதுங்கிறது தான் நமக்கு வந்து நல்லது. ஆபிரகாம் எப்படி, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் எப்படி அந்த இடத்த விட்டு விலகினாரோ அதே போல் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட அவருடைய அந்த சமாதானமான காரியங்களை பின்பற்றி போக வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்கள், ஆபிரகாமுக்கு அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் 26வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 26வது அதிகாரம் 20வது வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அதாவது ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நம்ம வேத பகுதியில் பார்த்தோன்னா தெரியும், அவன் பேரில் பொறாமை கொண்டு அந்த முற்பிதாக்கள் தோண்டின துறவுகளை எல்லாம் அவங்க தூர்த்து போட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தை பார்க்க முடியும். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆதாரம் எது, தண்ணி இருந்தால் தானே ஒரு இடத்துல வாழ முடியும். அப்போ தண்ணி அவன் கண்டுபிடிக்க முடியாதபடி அவனுடைய முற்பிதாக்கள் தோண்டின துறவுகளையே நம்ம என்ன பண்ணலாம், தூர்த்து போடலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க இறங்கி செய்கிறாங்க. அதுக்கு அப்புறமா இந்த ஈசாக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலைக்காரரை வச்சு தோண்டி ஒரு துறவை கண்டுபிடிச்சி தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேராரூர் மேய்ப்பர் வந்து இந்த தண்ணீர் தங்களுடையது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ண உடனே அந்த இடத்துல அவர் வந்து விலகி போயிடுறாரு. அந்த துறவுக்கு ஒரு பேரை வச்சுட்டு போகிறாரு, ஏசேக்கு அப்படின்ட்டு. அடுத்தது வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தடவை பொறுத்துக்கலாம், ரெண்டாவது தடவை எப்படி பொறுத்துக்கிறதுன்னு அதிகமாக கோபந்தான் வரும். ஆனால் இந்த இடத்துல ஈசாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது துறவுக்கும் அவங்க வந்து சண்டை போடும்போது ஓகே நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டும் விலகி போய் மூணாவது ஒரு துறவை தோன்றதை நம்ம பார்க்க முடியுது. 22வது வசனம் வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அதாவது அந்த இடத்துலேருந்து பெயர்ந்து போய்
வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வாக்குவாதம் ஒரு 2 இடங்களில் வந்தாலும் 3வது இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணாதபடி ஒரு சமாதானமான சூழ்நிலையை தேவன் அந்த இடத்துல கட்டளையிடுறாரு. அப்போ அந்த இடத்துல நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து இந்த வாக்குவாதம் தான் நிலச்சிருக்குமா, இப்படி தான் வருமா அப்படின்னு நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமாதானத்தை காத்துக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணும் பொழுது எப்படி இந்த இடத்துல ஒரு ரெஹோபோத்தை தேசத்தில் பலுகும்படிக்கு ஈசாக்குக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சமாதானமான சூழ்நிலைகளை கட்டளையிட்டாரோ அதே போல் நமக்கும் சூழ்நிலைகளை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இந்த இடத்துல சமாதானத்தை நாடுகிறதான ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம். அவர் தரிசனமாகிறாரு. தரிசனமாயிட்டு அது மாத்திரம் இல்லை, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்கிறாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் வசதி பெருத்த ஆட்களாக இருக்காங்களே, நம்ம இப்போ தான் லைட்டாக துளிர் விட்டுட்ருக்கோம், இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்களேன்னு ஈசாக்குக்குள்ளே எவ்வளவோ பயங்கள் கலக்கங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா பஞ்சத்து நிமித்தம் தான் அவன் இந்த இடத்துக்கு வரான். பஞ்சத்தினால அவன் வந்தாலும் அவனுடைய அந்த விளைச்சலை தேவன் வர்த்திக்க பண்ணி 100 மடங்கு விளைச்சலை கட்டளையிடுறார், அப்படியா பெருக பண்ணுறார். ஆனால் அந்த இடத்துல தான் அவனுக்கு விரோதமான அந்த பொறாமைகள் வருது, பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வருது. அப்போ அவனுக்குள்ளே எவ்வளோ பயங்கள் கலக்கங்கள் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் சில நபர்கள் நம்மோடு கூட வழக்காடலாம், வாக்குவாதம் பண்ணலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே அப்படின்னு அந்த முதல் வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னொன்று, பயப்படாதேன்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் இல்லை, நான் உன்னோடே கூட இருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் எப்பயும் நம்ம கூட இருக்கார். நம்மளை கைவிடுறதில்லை, நம்மளை விட்டு விலகிறதும் இல்லைன்றதை நம்ம முதலாவது விசுவாசிப்போம். அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் ஒரு தலைகீழான மாற்றத்தை கட்டளையிடுவார். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி நமக்கும் நல்ல வாக்கு தத்தத்தை இந்த நாளில் கட்டளையிடுறார். ஒரு சின்ன ஒரு கதையை பார்த்துட்டு நம்ம இந்த வேத தியானத்தை நிறைவு செய்வோம். அதாவது ஒரு நாள் ஒரு புலி காட்டில் போய்கிட்டு இருந்துச்சு. எதிர்த்தாப்பில் ஒரு கழுதை வந்துச்சு. அந்த கழுதை வரும்போது பார்த்திங்கன்னா புலிகிட்ட ஃபஸ்ட்டு நலம் விசாரிக்கிற மாதிரி பேசிச்சு. அப்போ இந்த புலியும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் புலிகிட்ட கழுதை சொல்லிச்சு, புல்லோட நிறம் நீலம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது புல்லோட நிறம் பச்சை தானே, நீ என்ன நீலம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த புலி பேச, இல்லை இது நீலம்தான் அப்படின்னு சொல்லி அது ஸ்ட்ராங்காக பேச, கடைசியில் 2 பேருக்குள்ளே அந்த வாக்குவாதம் அதிகமாகுது. அப்போது இந்த கழுதை ஒத்துக்கவே மாட்டேங்குது, இதுதானே உண்மை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பஞ்சாயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கத்துக்கிட்ட போகிறாங்க. சிங்கத்துக்கிட்ட போகும்போது பார்த்தா அது முந்திக்கிட்டு பேசுது. கழுதை நான் போயிட்டு இருந்தேன், அப்போ புலி எனக்கு எதிர்த்தாப்பில் வந்துச்சு, நலம் விசாரித்தேன். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் புல்லோட நிறம் நீலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த புலி ஒத்துக்கவே மாட்டேங்குது, என்னோட கருத்தில் விட்டு இது ரொம்ப முரண்பட்டு பேசுது, அது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்னால் ஒரு சமாதானமாக இருக்க முடியல, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த புலியை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே இந்த சிங்கம் புலியோ அது சொல்லி முடிச்சுட்டு, புல்லோட நிறம் நீலம் தானே ராஜா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம் அப்படின்னு சிங்கம் சொல்லிட்டு புலிக்கிட்ட சொல்லிச்சு, இதுக்கு தண்டனையாக ஒரு 5 வாரங்கள் நீ என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீ அமைதியாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது குதிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போகுது. புல்லோட நிறம் வந்து நீலம், புல்லோட நிறம் நீலம் அப்படின்னு சொல்லி அது பாட்டு பாடிக்கிட்டே போகுது. போன பிறகு இப்போ இந்த புலி தண்டனையை ஏற்றுக்கொண்டுருச்சு. ஆனாலும் அதுக்கு மனசு கேட்கல. என்ன ராஜா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, புல்லோட நிறம் வந்து பச்சை தானே அப்படின்னு அது கேட்குது. ஆமாம் அப்படின்னு. அப்போ ஏன் நீங்கள் அந்த கழுதைக்கிட்ட வந்து நீலம்னு ஒத்துக்கிட்டீங்க, ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு தண்டனை வேற கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சு, இப்போ வந்து பிரச்சனை வந்து புல்லோட நிறம் நீலமா பச்சையா அப்படின்றது இல்லை, அதுக்காக நான் உனக்கு தண்டனை கொடுக்கல. நீ எவ்வளோ உயர்ந்த ஒரு நபர், நீ தேவையில்லாமல் அந்த கழுதைக்கிட்ட போய் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த கழுதை உன்னை வந்து இந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்துக்கு நிறுத்தி அது வந்து கேட்குதுல்ல, இந்த ஒரு மூடத்தனத்துக்கு தான் உனக்கு நான் இந்த தண்டனையை கொடுத்தேன். உன்னுடைய நிலைமையை விட்டு நீ இறங்கி அது கூட போய் வாக்குவாதம் பண்ணப்பார், அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிச்சான். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம கர்த்தர் வந்து மேன்மையாக வச்சுருக்காரு, உயரமான ஒரு ஸ்தானத்தில் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் நமக்கு விரோதமாக வருகிறதான மூடத்தனமான நபர்களோடு கூட அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சாதிக்க பார்த்து அவங்க பேசுகிறதான அந்த காரியங்களுக்கு நம்ம உடன்பட்டு நம்மளும் பேசி தேவையில்லாமல் நம்ம சமாதானமும் கெட்டு போய் கடைசியில் நம்மளும் இந்த மாதிரி இந்த சிங்கம் தண்டனை கொடுத்தா மாதிரி நம்மளும் தண்டனைக்குள்ளாகிற ஒரு சில சூழ்நிலைகள் தான் வருது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குவாதம் வழக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த இடத்த விட்டு நவுந்துடணும். ஆனால் நம்ம யோசிப்போம், நம்முடைய நியாயம் வந்து வெளிப்படாதே, அவங்க தானே அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம வந்து பேசலைன்னா நம்முடைய காரியங்களை யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேத வசனம் சொல்லுது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நேரம் வரும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்ம இப்போ அமைதியாக போயிடுவோம், நமக்காக இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ இவங்ககிட்ட பேசினா இவங்க இந்த காரியத்தில் அமைதியாக போனாங்க, அதனால் நீ இப்போ இப்படி பேசுகிறியான்னு அது வந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வழக்கு வாக்குவாதம் அப்படின்ற காரியங்களுக்கு நம்ம விலக வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வசனத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த வாக்குவாதங்கள் சண்டைகள் நமக்கு எதிராக சத்ருவானவன் ஒரு சில நபர்களை தூண்டி விட்டு கொண்டு வந்தாலும் நாம் அந்த இடத்துல அமைதி காத்து விலகி செல்வோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை என்று சொன்னீங்களேப்பா. அப்பா எங்களை உம்முடைய ஞானத்தினால் நிறைத்து ஞானிகளாய் மாற்றி இருக்கிறீரப்பா. அப்பா நாங்கள் மூடர்களோடு கூட வழக்காட போகாதபடி அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எங்களுக்கு அமைதி இல்லை என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை என்று சொன்னீங்களே ராஜா. நாங்களும் அப்படியாக அப்பா அந்த மனுஷர்களுக்கு மேன்மையான காரியமாய் வழக்குக்கு விலக கிருபை கொடுங்கப்பா. மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நாங்கள் மூடத்தனம் உள்ளவர்களாய் அதிலே தலையிட்டு கொள்ளாதபடி வழக்குக்கு விலக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்ள அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுபாவங்களை ஒழித்து அப்பா உமக்குள்ளாக இன்னும் நாங்கள் வளர அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ளாக கிரியை செய்யுங்க ராஜா. எப்படி முற்பிதாவாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த இடத்துல அந்த வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி விலகினார்களோ, அப்படி விலகி போகும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வச்சுருந்தீங்களேப்பா. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என்று சொல்லி அந்த இடத்துல நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் கூட தேவன் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்து எங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன் நீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.